சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்த கழக பொதுச் செயலாளர் குருதி தானம் செய்தவர்களை பாராட்டினார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைக்கும். ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் கள்ளச்சாராய மரணம் தொடர்ந்து நிகழ்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடக்கிறது. இங்கே ஆத்தூர் கூட ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளியில் வந்தது, மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது. இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும், இல்லை என்றால் வேறு மாவட்டத்திற்கு மாற்றி விடுவேன் என்று திமுக மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மிரட்டும் ஆடியோ. ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழேங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கணும். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் மீண்டும் மீண்டும் அது நிரூபணம். தர்மபுரி திமுக நிர்வாகியான தர்மசெல்வன் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உட்பட மாவட்ட நிர்வாகத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. தர்மபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் இந்த சம்பவம் என்றும் விமர்சனம். ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல செயல்படுகின்றனர். அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை தந்த உறவினர். பாலியல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற கொடூரத்தை இனி தடுக்க முடியும் என பொதுமக்கள் ஆதங்கம். மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் அவரது உறவினர் விஷால் என்பவரை பிடித்து காவல்துறை விசாரணை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை. பள்ளி மாணவி கர்ப்பமானதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரில் சதீஷ் என்பவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 12 வயது சிறுமிக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் மற்றும் 15 வயதுடைய சிறுவன் போக்சோவில் பிடிபட்டனர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 69 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. தமிழ்நாட்டில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மட்டும் 274 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகள் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் அவலம். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூரம். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேர் பிடிபட்ட நிலையில் கடும் தண்டனை வழங்க பொதுமக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் அருகே கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை. பளுதூக்கும் கருவியை கொண்டு தாக்கியதில் தாஜேஷ் என்பவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டம் வேலப்பாடி அருகே பைக் ஹாரன் அடித்த தகராறில் முதியவரை அடித்து கொன்ற 3 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணையில் ஆசிரியர் கண்டித்ததால் மனமுடைந்த அரசு பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். வகுப்பறையில் சக மாணவர்களுடன் சண்டையிட்ட மாணவனை ஆசிரியர் கண்டித்ததால் விபரீத முடிவு. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 2 மாதங்களில் 187 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். சட்டம் ஒழுங்கை காக்கத் தவறிய நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் வெடிபொருள் வெடித்ததில் 2 காவலர்கள் உட்பட 3 பேர் படுகாயம். சடலத்தின் அருகில் பேட்டரி வயர்கள் இருந்ததால் வெடிகுண்டு வெடித்து உயிரிழந்தாரா என்று பொதுமக்கள் சந்தேகம். திருச்சி விமான நிலையத்தில் ஹைட்ரோபோனிக் வீட் போதைப் பொருள் பிடிபட்டது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 110 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது போலீசாரின் அலட்சியத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் 40 கிலோ எடை கொண்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே 1 டன் குட்கா பான் மசாலா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா சிக்கியது.
ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் காய்கறிகள் வரத்தை விட அளவுக்கு அதிகமாக கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் பாலின நிர்ணய மோசடி தொடர்பாக 7 அரசு செவிலியர்கள் இடைநீக்கம். திமுக ஆட்சியில் கருவில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை கடற்கரை முதல் கழிப்பிடம் வரை தூய்மை பணிக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை தனியாருக்கு தாரை வார்த்த திராவிட மாடல் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்குவதாக கலராக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது விளம்பரத்திற்காகவா என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை இல்லாததால் தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ள நெல் மூட்டைகள். எழுதாத பேனாவிற்கு சிலை வைக்கும் அரசு கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைத்து தருவதற்கு மனமில்லையா என விவசாயிகள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் மின்வேலியில் சிக்கி 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. சட்டவிரோத மின்வேலிகளை அகற்றாத அரசு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூரில் மாடுகளுக்கு பரவி வரும் காச நோயால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம். மாடுகளை பராமரிக்க முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் நோய் பரவலை கட்டுப்படுத்த கால்நடை மற்றும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு 80,496 ஓட்டுநர் உரிமங்கள் முடக்கம். திமுக ஆட்சியில் காவல்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்திருந்தால் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உரிமங்கள் ரத்து செய்யும் நிலைமை வந்திருக்குமா என மக்கள் கேள்வி. தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அரசு வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் காவல்துறையில் காவலர்கள் தபால்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ள அவர் காவல்துறையின் மனித வளத்தை இவ்வாறு வீணடிக்காமல் நவீன தகவல் பரிமாற்ற முறைகளை பயன்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து கழகங்களுக்கு போதிய நிதி ஒதுக்க வலியுறுத்தி மார்ச் 6ஆம் தேதி கோட்டையை நோக்கி பேரணி நடத்த போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு முடிவு. தேவையில்லாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் ஒருவர் தண்ணீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்ட அவலம். மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய இடத்தில் மோதிக்கொள்வதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை குடிநீர் வாரியம் மேற்கொள்ளும் தேசிய ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய கோரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் உண்ணாவிரத போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈரோட்டைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் கோவையில் இருந்தபோது பிளேடால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ஆயுதப்படை காவலருக்கு விடுப்பு கொடுக்காமல் கோவையில் பாதுகாப்பு பணி போட்டதால் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் அதிர்ச்சி தகவல். இலங்கை கடற்படை கைது செய்த 32 மீனவர்களை விடுவிக்க கோரி 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கினர். மைனாரிட்டி பாஜக அரசும் விளம்பர மாடல் திமுக அரசும் தங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு.